அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் கதைகள் கேட்கலாம் வாங்க. தவம்ங்கிற 27வது அதிகாரத்துல இருக்கக்கூடிய கதைகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு அந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய 5வது குறளுக்கான கதைய பார்க்கலாமா? கதையினுடைய தலைப்பு கேட்டதை கொடுக்கும் தவம். தமிழமுதன் கயல்விழி என்ற பெயருடைய ஒரு அழகான தம்பதி இருந்தாங்க. இந்த காலத்தை சேர்ந்த இந்த தலைமுறையை சேர்ந்த தம்பதிகள் தான் இருவரும். ஆனாலுமே இந்த நவநாகரீக உலகத்துக்குள்ள அதனுடைய இலக்கணத்துக்குள்ள அடங்காத தம்பதி 2 பேருமே. ரொம்ப கச்சிதமான கடன் இல்லாத அளவான வாழ்க்கை அவர்களுடையது. அவர்களுடைய இல்லறம் ஆடம்பர பொருள்கள் எதுவுமே இல்லாம அவர்களுடைய இல்லம் ரொம்ப அழகாவே இருக்கும். ஒரு நாள் தமிழமுதன் கேட்கிறாரு, ஏமா ரொம்ப வெயிலா இருக்கே, ஏசி வாங்கிடலாமா அப்படின்னு. அதற்கு கயல்விழியோட பதில், இல்லைங்க, இந்த செயற்கையான குளிர்ச்சி நமக்கு பழகிடுச்சுன்னா இந்த வெயில் நமக்கு ஒத்துக்காமையே போயிடும். இதுதான் கயல்விழியோட பதிலா இருந்தது. இந்த ஒரு உதாரணம் போதும் இல்லைங்களா? அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட தம்பதி அப்படிங்கிறதுக்கு. ரொம்ப மனமொத்த தம்பதிகள். எது தேவையோ அதை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கை தான் அவர்களுடையது. அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே பார்த்திபன் பானுங்கிற தம்பதி இருந்தாங்க. இவர்களுக்கு நேர் எதிரான குணம் கொண்டவங்க. ஆனா தமிழமுதனும் பார்த்திபனும் ஒரே அலுவலகத்துலதான் வேலை செய்யறாங்க. ஆனா பார்த்திபனுடைய வீடு பாத்தீங்கன்னா நவநாகரீகத்தினுடைய பிரதிபிம்பமா இருக்கும். எல்லா விதமான ஆடம்பர பொருள்களுமே அவருடைய வீட்டுல இருக்கும். எந்த பொருளுமே 1க்கு 2 அங்க இருக்கும். ஒரு பொருள் பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம பழுது பார்த்து உபயோகிக்கணுங்கிற பழக்கமே கிடையாது. எல்லா விதமான வசதியான பொருள்களுமே இருக்கும். எல்லா பொருளையுமே தவணை முறையில வாங்கியிருக்காரு. தமிழமுதன் பார்த்திபன் 2 பேருக்குமே ஒரே மாதிரியான ஊதியம் தான். ஒரே அலுவலகத்திலையும் வேலை செய்யறாங்க. பார்த்திபன் எப்போதுமே ஒரு படபடப்போடையே இருப்பாரு. காரணம், அவருடைய எல்லா விதமான சம்பளமுமே அவருக்கு தன்னுடைய அந்த தவணையை கட்டுறதுக்கே சரியா இருக்கும். எப்பயுமே ஒரு படபடப்போடையே இருப்பாரு. ஆனா தமிழமுதன் ரொம்ப அமைதியா இருப்பாரு. ஒரு நாள் மதிய உணவு இடைவேளையில தன்னுடைய நண்பன் கிட்ட கேக்குறாரு பார்த்திபன், எப்படி அமுதா உன்னால இப்படி ரொம்ப தெளிந்த நீரோடை போல இருக்க முடியுது அப்படின்னு. தன்னுடைய நண்பனுடைய செய்கை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற தமிழமுதன் சொல்றாரு, இல்ல உன்னால மட்டும் எப்படி இப்படி அமைதியா இருக்க முடியுது அப்படின்னு பார்த்திபன் கேட்கறதுக்கு, உன் வீட்டுல எந்த ஒரு ஆடம்பர பொருளுமே இல்ல, ஆனாலுமே உன்னுடைய வாழ்க்கை எப்படி இப்படி அமைதியா போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தமிழமுதன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நண்பா நீயே சொல்லிட்டியே, உன்னுடைய கேள்வியிலேயே பதில் இருக்கே அப்படின்னு. அவருக்கு ஒண்ணுமே புரிப்படல. என்னுடைய கேள்வியில பதிலா? ஆமா, நீ தானே இப்ப சொன்ன ஆடம்பர பொருள் என்கிட்ட எதுவுமே இல்ல, அத்தியாவசிய பொருள்கள் எல்லாமே இருக்கு, அது எப்படி உன்னால முடியுது? இந்த தலைமுறையில இருந்துகிட்டு உன்னால எப்படி முடியுதுன்னு சொல்லி பார்த்திபன் கேட்கிறாரு. தன்னுடைய நண்பனுக்கு தான் மேற்கொள்ளக்கூடிய அந்த எதன் மூலியமா அவரால் இது மாதிரி இருக்க முடியுதுங்கிறத அவர் சொல்றாரு. நண்பா, உலக சமுதாய சேவா சங்கத்துல நான் தவ பயிற்சி மேற்கொள்றேன். அங்க இந்த பயிற்சி முறைகள்ல முதல் பயிற்சியா அவங்க சொல்லி கொடுக்கறது நமக்கு ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க. ஆசை சீரமைத்தலா? கேட்கறதுக்கே நல்லா இருக்கே, என்னப்பா அது அப்படின்னு சொல்லி பார்த்திபன் கேட்கிறாரு. அதற்கு தமிழமுதன் ஒரு உதாரணத்தோட விளக்கம் சொல்றாரு. நண்பா, இப்போ உனக்கு ஒரு பொருள் தேவை, இல்ல ஒரு ஆசை உனக்கு வருது. அது ஒரு உதாரணத்துக்கு நீ ஒரு பொருளா எடுத்துக்கோ. இந்த பொருள் உனக்கு தேவைன்னு நீ ஆசைப்படுற. முதல்ல அதை ஒரு தாள்ல எடுத்து எழுது. இந்த பொருள் எனக்கு இப்ப அவசியமா அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆம்ங்கிற பதில் வருதான்னு பாரு. அடுத்த கேள்வி, இந்த பொருளை வாங்கறதுக்கு என்கிட்ட வசதி வாய்ப்பு, பொருளாதார வசதி வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விய கேளு. அதுக்கு என்ன பதில் வருதுன்னு பாரு. அதற்கு அடுத்த கேள்வியா என்ன கேட்டு பார்க்கணும், இந்த பொருள் வாங்கினா இதனால எனக்கு எதிர்காலத்துல இதனால வரக்கூடிய விளைவுகள் நன்மையா தீமையா, ஒரு பொருளுமே ஒரு ஆசை வரும் பொழுதுமே நம்ம இதை யோசிச்சு பார்க்கணும். அப்படி நீ பட்டியலிடு. ஒரு சிறிது காலம் இதை ஒரு பட்டியலிட்டு ஒரு பயிற்சியா செஞ்ச அப்படின்னா நாள் பட இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பழகி போயிடும். அப்ப என்ன ஆகும், இது நம்ம ஒவ்வொரு முறையும் தவம் செய்வதற்கு இது ஒரு பயிற்சியா நம்ம ஒவ்வொரு நாளும் செஞ்சோம் அப்படின்னம்னா நம்மளுடைய ஆசைகள் சீரமைக்கப்படும். எப்ப உனக்கு ஆம் அப்படிங்கிற விடை இந்த நீ கேட்ட நான் சொன்ன எல்லா கேள்விகளுக்கும் ஆம்ங்கிற விடை வருதோ அன்னைக்கு நீ அந்த பொருளுக்கோ இல்ல அந்த ஆசையவோ நீ நிறைவேற்றுறதுக்கு முயற்சி செய்யலாம். இப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு இந்த என்னென்ன பொருள்கள் தேவை, இல்ல என்னென்னலாம் நம்ம வாங்கணும், நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் சரியானது தானா
அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த பயிற்சி. அதனாலதான் நான் சொன்னேன், கதையினுடைய ஆரம்பத்துல கதையினுடைய தலைப்பை சொன்னேன், கேட்டதை கொடுக்கக்கூடியது இந்த தவம் அப்படின்னு. இத நம்ம திருவள்ளுவர் 265வது குறள்ல ரொம்ப அழகா சொல்றாரு. வேண்டிய வேண்டியாங்கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, விரும்பியதை விரும்பிய வண்ணம் பெற வேண்டும் என்றால் தவத்தை முயன்று செய்ய வேண்டும். இந்த பயிற்சிகளை எல்லாம் முயன்று செய்ய வேண்டும், தவ பயிற்சியை அப்படின்னு சொல்றாரு. இந்த குறளுக்கு ஏற்ப பார்த்திபனும் இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஆசைகளும் சீரமைக்கப்படுது. அவருடைய வாழ்க்கையும் தமிழமுதன் கயல்விழி வாழ்க்கையை போல பார்த்திபன் பானுவினுடைய வாழ்க்கையும் ரொம்ப அமைதியான வாழ்க்கையா, கடனில்லாத வாழ்க்கையா மாறி போகுது. அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றாரு, கேட்டதை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த தவம் அப்படின்னு இந்த குறள்ல ரொம்ப அருமையா விளக்குறாரு. அதற்கான கதையாதான் இந்த கதையை பார்த்தோம். மற்றும் ஒரு கதையில் மீண்டும் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.